அன்பார்ந்த டாப் நியூஸ் தமிழ் சேனல் அன்பர்களே, அரிய நாமக்கல் கணேசனுடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக. அன்பார்ந்த டாப் நியூஸ் தமிழ் சேனல் அன்பர்களே, இன்றைய தினம் 13/4/2019 சனிக்கிழமை, விளம்பி வருஷம் பங்குனி மாசம் 30ஆம் நாள், அதாவது விளம்பி வருடத்தினுடைய கடைசி நாள். இன்றைய தின ராசி பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாள். இன்றைய தினம் காலை முதல் மாலை வரை நல்ல இனிய சம்பவங்களையே நீங்கள் காண இருக்கிறீர்கள். உங்களுடைய தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இன்று பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய கிரக சஞ்சாரத்தின்படி பெற்றோர்களுடைய ஆசி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை பெற்றுத்தர காத்துக் கொண்டிருக்கிறது. யாரிடம் வாக்குவாதம் இன்றைய தினம் செய்யாதீர்கள். வார்த்தைகளில் சற்று கடுமை காட்டாதீர்கள். அன்பு காட்டுங்கள். முடியாவிட்டால் மௌனமாக இருந்து விடுங்கள். மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. இன்றைய தினம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள், ஸ்ரீ பத்மாவதி தாயார், ஸ்ரீ அலங்கனிமங்க தாயார் வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக இருக்கப் போகிறது. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சற்று சோம்பலாகவும் வசதியாகவும் நாள் ஆரம்பித்தாலும் இன்றைய நாள் முடிவிடும் போது மிகவும் சுறுசுறுப்பாகத்தான் முடியும். கவலைப்பட வேண்டாம். சற்று உற்சாகம் இல்லாத மனநிலையை நீங்கள் இன்றைய தினம் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய உற்சாக மனநிலை தான் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும். எனவே ஒரு உற்சாகமான மனநிலையை தானாக வரவழைத்துக் கொள்ளுங்கள். சில நல்ல செய்திகள் வெளியூரிலிருந்து உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். உங்களை தேடி சில உற்றார் உறவினர் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களிடம் பேசி கலகலப்பாக இன்றைய தினத்தை மாற்றி விடுவார்கள். இன்றைய நாள் நல்ல நாளாக மாறுவதற்கு நீங்கள் ஸ்ரீ பழனி பால தண்டாயுதபாணி சுவாமியை வேண்டி பிரார்த்தனை செய்து அவரை வணங்கி இந்த நாளை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, ஒரு இடத்திலே விளம்பி வருடத்துடைய கடைசி நாள் இது. சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியிலே படிவதால் எந்த சந்தோஷமான மனநிலையில் நீங்கள் இருந்தாலும் சற்று ஒரு பயங்கலந்த ஒரு அச்சமான ஒரு மனநிலை அவ்வப்போது தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. அதை தூர தூக்கி எறிந்து விடுங்கள். உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மிகவும் பிரகாசமான காலம் மிக வெகு அருகிலே இருக்கிறது. எந்த விதமான கஷ்டங்களும் துன்பங்களையும் உங்களை அண்ட விடமாட்டார் குரு பகவான். ஏனென்றால் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியிலே விழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு உகந்த வழிபாடாக இருக்க போகிறது. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொது நலன் கருதி வாழ்கின்றவர்கள் நீங்கள். பிறருடைய நன்மையை கருதி செயலாற்றுபவர்கள் நீங்கள். இன்றைய தினம் நீங்கள் பிறருக்காக சில விரயங்களை செய்ய போகிறீர்கள். அவை சுப விரயமாக மாறுவதற்கு ஆலய தரிசனம் செல்லுங்கள். தான தர்மம் செய்யுங்கள். இன்றைய தினம் மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். காக்கைக்கு அன்னம் வையுங்கள். பித்தர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு இன்றைய தின வழிபாடாக உகந்ததாக இருக்கின்றது. அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, எதிலும் கட்டுப்பாடும் நாணயம் நேர்மை என்கின்ற ஒரு அருங்குணங்களை உடையவர்கள் நீங்கள். உங்களுக்கு பெரிய மனிதர்கள் சிலருடைய அறிமுகமும் உதவியும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கக்கூடும். உங்கள் குழந்தைகள் நல்ல செய்திகளை உங்களுக்கு குழந்தை சேர்ப்பார்கள். மிகவும் அற்புதமான நாள் இந்த நாள். நீங்கள் நரசிம்ம சுவாமி தாயார், ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் தரிசனம் செய்து அவர்கள் அருளை வேண்டி இன்றைய தினம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, எங்கும் எதிலும் சற்று நிதானத்தை காக்கக்கூடியவர்கள் நீங்கள்.
இன்றைய தினம் சற்று விவேகத்துடனும் நடந்து கொள்ள வேண்டி உள்ளது. எனவே சாலைகளிலே செல்லும் போது சற்று கவனத்தோடு செல்லுங்கள். அதற்குண்டான ரெக்கார்டு தஸ்தாவேஜுகளையும் நீங்கள் கைகளிலே எடுத்து செல்லுங்கள். மற்றபடி இந்த நாள் மிகவும் சிறப்பான நாள் தான். நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் பெருமாள் பத்மாவதி தாயார் வழிபாடு உங்களுக்கு உகந்த வழிபாடாக இன்று அந்தந்த துளாராசி அன்பர்களே, இன்றைய தினம் மிகவும் சிறப்பான நாள். உங்களுக்கு போட்டி பந்தயங்கள் ஏதேனும் இருந்து ஈடுபட்டீர்கள் என்றால் இன்றைய தினம் வெற்றி உங்களுக்குத்தான். உங்களை கண்டு எதிரிகள் உங்களுடைய வீரியம் கண்டு அஞ்சு ஒதுங்கி சென்று விடுவார்கள். என்றாலும் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு உங்களுக்கு இன்றைய தினம் உகந்ததாக இருக்கும். அன்பார்ந்த விருச்சிகராசி அன்பர்களே, தயையும் கருணையும் காட்டக்கூடிய நேரம் இந்த நேரம். உங்களை நம்பி வந்தவர்களை அனுசரணை செய்து அரவணைத்து செல்லக்கூடிய நீங்கள் சற்று கோபமூட்டுகின்ற காரியங்கள் சிலது இன்று நடக்கலாம். அந்த சினத்தினை தவிர்த்து சற்று பொறுத்து அரவணைத்து செல்லுங்கள். உங்கள் குழந்தைகள் இன்றைய தினம் நல்ல மதிப்பெண்களை பெற்ற செய்திகளை கொண்டு உங்களுக்கு சேர்ப்பார்கள். இந்த நாள் உங்களுடைய நாள் தான். இன்றைய தினம் சீதா சமேத ராமச்சந்திரமூர்த்தி பகவானை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அன்பார்ந்த தனுசு அன்பர்களே, ஜென்ம சரியாக இருந்தாலும் குரு பகவான் சேர்ந்து அவரை கட்டுப்படுத்தி உங்களுக்கு நன்மைகளை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் ஒன்று இன்றைய தினம் மிக வெற்றியாக முடிவடையப் போகிறது. நீங்கள் திருச்செந்தூர் முருகனை இன்றைய தினம் வழிபடுவது உங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, பிறர் சந்தோஷப்படுவதை கண்டு சந்தோஷப்படுவீர்கள் நீங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையப் போகிறது. உங்கள் குழந்தைகள், மனைவி, மக்கள் என அனைவரையும் வெளியூர் கூட்டிச் சென்று இன்ப சுற்றுலா சென்று மகிழ்வீர்கள். அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை கண்டு நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் சுவாமி சரணமையப்பா இந்த சரண கோஷத்தை கூறி சுவாமி ஐயப்பனை வழிபட்டு வாருங்கள். எல்லா நன்மையும் உங்களுக்கு. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, தயையும் இரக்கமும் கொண்டவர்கள் தான் நீங்கள். இன்றைய தினம் உங்கள் கண் சிலர் இரக்கம் காட்ட வேண்டிய ஒரு நிலையிலே சிலர் உங்களிடம் வருவார்கள். அவர்களிடம் நீங்களும் இரக்கம் காட்டுவீர்கள், தயை கூறுவீர்கள், இரக்கம் காட்டுங்கள். ஆனால் ஏமாந்து விடாதீர்கள். உங்களுடைய நட்பு வட்டாரத்திலே ஒரு சிலர் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். அவர்களை புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் பழனி தண்டாயுதபாணி முருகனை வழிபட்டு உங்களுடைய நாளாக இன்றைய தினத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்களாகவே மிக பெரிய நன்மைகளை கண்டு வந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் இல்லங்களிலே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் சந்தோஷமும் அடுத்தடுத்து களை கட்டி இருக்கின்ற நேரமாகவும் அதனால் ஏற்பட்ட கலைப்பிலும் சற்று ஆசுவாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தினமும் உங்களுடைய நடந்து முடிந்த சுபகாரிய நிகழ்வினால் உங்கள் உற்றார்களால் பாராட்டப்பட்டு உங்களுடைய கீர்த்தி பன்மடங்கு பெருகி இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வமாக குலதெய்வத்தை வணங்குங்கள். உடன் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜ பெருமாள், ஏழுமலையான் ஸ்ரீ பத்மாவதி தாயார், ஸ்ரீ அலமேலுங்க தாயார் வழிபாடு செய்து உங்கள் நற்பலனை அதிகரித்துக் கொள்ளுங்கள். இதுகாரம் மேஷம் முதல் மீனராசி வரை உண்டான ராசி பலன்களை பார்த்தோம். அதற்குண்டான வழிபாட்டு தெய்வத்தையும் கூறியிருக்கிறேன். அவர்களை வணங்கி உங்கள் நற்பலன்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் விடைபெறுவது அடியேன் நாமக்கல் கணேசையர். அன்புடன் வணக்கங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.